Welcome students. Section 1.8 functions exercise 1.4. Adala problem number 7. In each of the following cases, state whether the function is bijective or not. Bijective or இல்லையா அப்படி நம்ம கேக்குறாங்க. Justify your answer. உங்களுடைய பதில நியாயப்படுத்துங்க. First question என்ன கேக்குறாங்க? F is a function from R to R defined by f of x equal to 2x plus 1. முதல்ல அது போடுவோம். அடுத்து இந்த question எடுத்துப்போம். First question நமக்கு given f is a function x 2x plus 1 x எங்க இருக்கணும் ரியல் நம்பர்ல இருக்கும். நம்ம என்ன சொன்னோம் பைஜெக்டிவான்னு கேக்குறாங்க இல்லையா? பைஜெக்டிவ்னா நமக்கு என்னது? பைஜெக்டிவ்னா 1 to 1 ஆ இருக்கணும் and on to 1. பைஜெக்டிவ்னா 1 to 1 ஆ இருக்கணும் on to 1. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் 1 to 1 அப்படி நம்ம சொல்லுவோம். இன்னொரு பாருங்க டொமைன் பாருங்க இன்ஃபைனைட் செட். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் டெஃபினிஷனை யூஸ் பண்ணிடுவோம். இது by 1 to 1 கான டெஃபினிஷன் assume that நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். assume that நம்ம என்ன பண்ணுவோம் f of a1 is equal to f of a2 அப்படின்னு assume பண்ணிக்கலாம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் to prove a1 is equal to a2 வந்துச்சுனா f என்ன ஆகும் 1 to 1 ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க x க்கு பதில் a1 போடுங்க. போட்டா இது என்ன ஆகும் 2a1 plus 1. பாருங்க இங்க a1 போட்டா இங்க 2a1 plus 1 is equal to a2 போடுங்க. a2 போட்டீங்கன்னா 2a2 plus 1 2a2 plus 1 ஓகேவா? இப்போ இந்த 1 அந்த பக்கம் தள்ளுங்க. இந்த 1 அந்த பக்கம் தள்ளுங்க. அப்ப என்ன வரும் 2a1 is equal to 2a2 plus 1 minus 1. இந்த 1 1 கேன்சல் ஆகும். அப்ப இங்க என்ன வரும் 2a2. இங்க என்ன வரும் 2a1. இப்போ 2 ஆல டிவைட் பண்ணிடுங்க. சோ அப்ப a1 என்ன வந்துரும் 2a2 divided by 2. அப்ப என்ன வந்துரும் 2 cancel ஆகும். அப்ப நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம் f of a1 is equal to f of a2 எடுத்தோம். என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் a1 is equal to a2 சொல்லிட்டோம். therefore f is 1 to 1. f is 1 to 1 function. so ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படி நம்ம சொல்லிட்டோம். அப்ப இன்னும் என்ன சொன்னா போதும் on to ன்னு சொல்லணும். சரியா? on to ன்னு சொல்றதுக்கு இங்க பாருங்க f of x is equal to 2x plus 1 இருக்கு இல்லையா? அதுக்கான கிராஃப் வரையணும். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இது வந்து x ஆக்சிஸ்ல நம்ம என்ன எடுப்போம் டொமைன் வேல்யூஸ். x ஆக்சிஸ்ல டொமைனோட வேல்யூஸ் எடுத்துப்போம். y ஆக்சிஸ்ல என்ன எடுப்போம் கோடொமைனோட வேல்யூஸ் எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ நாம என்ன பண்ணனும்னா on to னா என்ன மீனிங் கோடொமைன்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். அப்ப y ஆக்சிஸ்ல இருக்க ஒவ்வொரு y வேல்யூவும் நமக்கு கரெஸ்பாண்டிங்கான x வேல்யூ கிடைக்கும். டொமைன் வேல்யூ கிடைக்கும். கோடொமைன்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் நமக்கு கரெஸ்பாண்டிங்கா என்ன கிடைக்கும் ஒரு டொமைன் வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க நான் என்ன பண்றேன் 3 அப்படினு ஒரு வேல்யூ எடுத்துட்டேன். எங்க கோடொமைன்ல இருந்து 3 ன்னு ஒரு வேல்யூ எடுத்துட்டேன். அப்ப அந்த பாயிண்ட் இங்க மார்க் பண்ணா எனக்கு x வேல்யூ என்னன்னு தெரியாது. ஆனா y வேல்யூ மட்டும் எவ்வளவு எனக்கு தெரியும். இந்த ஹைட் தானே அது 3 அது தெரியும். அப்ப பாருங்க அந்த பாயிண்ட் வந்து கிராஃப்ல இருக்கும். கிராஃப்ல இருந்தா இந்த ரேஞ்சில இருக்கும். ஏனா on to 1 தான் range is equal to கோடொமைன். அப்ப 3 வந்து ரேஞ்சில இருக்கும். அப்ப 2x plus 1 தான் என்னவா இருக்கும் உங்களுக்கு நமக்கு 2x plus 1 தான் என்னவா இருக்கும் 3 ஆ இருக்கும். ஓகேவா? 2x plus 1 தான் 3 ஆ இருக்கும். நீங்க உடனே என்ன பண்ணிக்கலாம் இப்படி எழுதிக்கலாம் y is equal to f of x is equal to 2x plus 1. so y எனக்கு 3 ஆ இருந்தா 2x plus 1 என்ன எனக்கு 3 ஆ இருக்கும். இந்த 1 அந்த பக்கம் தள்ளுங்க என்ன வரும் 2x is equal to 3 minus 1. அந்த பக்கம் போறதுனா அடிட்டிவ் இன்வெர்ஸ். அப்ப இங்க என்ன ஆகும் 2 ஆகும். அப்ப x is equal to 2 divided by 2 என்ன ஆகும் எனக்கு 1 ஆகும். அப்ப இத நேரா d ஸ்கேல் வச்சு பண்ணனா
ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணனா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போட்டா அது எங்க x ஆக்சிஸ் எங்க மீட் பண்ணோம் 1 ல மீட் பண்ணோம் அப்படினா என்ன அர்த்தம்னா இந்த 3ன்ற பாயிண்ட்க்கு நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் கிடைச்சிருக்கு அந்த இமேஜ் என்னது 1 இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் தான் செக் பண்ணோம் இந்த மாதிரி y ஆக்சிஸ்ல இருக்க எல்லா பாயிண்ட்டும் நம்ம செக் பண்ணோம் அது கஷ்டம் ஏனா இதுல எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கும் கணக்கில் அடங்காத எண்ண முடியாத அளவுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும் அதனால நம்ம யாரோ ஒருத்தர் இந்த எண்ண முடியாத கேஸ் நேரத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் யாரோ ஒரு y1 அப்படினு எடுத்துப்போம் அந்த y1 இங்க y ஆக்சிஸ்ல இருக்க யாரா வேணா இருக்கலாம் அப்படினு எடுத்துக்கங்க அப்ப இது y1 ஆ போனா x என்னவா போகும் x1 ஆ போகும் சோ இது y1 ஆ போனா x என்னவா போகும் x1 ஆ போகும் அத கண்டுபிடிக்க போறோம் what is x1 what is இந்த x1 என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் பாப்போமா பாருங்க இப்போ நான் 2x1 மட்டும் அப்படியே வச்சிப்பேன் இந்த 1 அந்த பக்கம் தள்ளுவேன் என்ன வரும் additive inverse படி y1 2 வந்துரும் எனக்கு இந்த 2 வேணாம் டிவைட் பண்ணிடுவேன் சோ y1 1 divided by 2 y1 1 divided by 2 இவன் தான் என்னது இந்த y1 கான ப்ரீ y1 கான ப்ரீ இமேஜ் இப்போ இது கரெக்ட் தானா அப்படி நம்ம என்ன பண்ணலாம் செக் பண்ணி பார்க்கலாமா இப்ப பாருங்களேன் பாப்போமா இப்ப இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க நமக்கு இந்த இருக்குல f of x சப்போஸ் எனக்கு வந்து x 2 ஆ இருந்தது வெச்சுக்கோங்களேன் y என்ன ஆகும் f of 2 என்ன ஆகும் எனக்கு 2 + 2 2 * 2 4 + 1 5 ஆகும் அதுக்கு அப்புறம் x வந்து -2 ஆ இருந்தது வெச்சுக்கோங்களேன் y என்ன ஆகும் எனக்கு y is equal to f of -2 கொடுத்தீங்கன்னா -4 + 1 -3 ஆகும் அப்புறம் x வந்து 1/2 கூட போடலாம் y என்ன ஆகும் f of 1/2 ஏன் 1/2 போடலாம்னா நமக்கு டொமைன் யாரு ரியல் நம்பர்ஸ் டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ் அப்ப இங்க என்ன வரும் 2 * 1/2 2 * 1/2 னா 1 ஆயிடும் 1 + 1 சோ அது என்ன ஆயிடும் 2 ஆயிடும் இப்போ பாருங்க 5 ஓட ப்ரீ இமேஜ் யாரு 2 5 ஓட ப்ரீ இமேஜ் யாரு 2 இங்க போட்டு பார்க்கலாம் எங்க இப்போ இத எடுத்து போனோம் இத இங்க எழுதுவோம் பாருங்க இது இங்க எழுதுறாங்க சோ x1 = y1 - 1/2 கரெக்ட்டா இப்போ y1 க்கு நம்ம என்ன போடலாம் y1 க்கு என்ன போடலாம் 5 போடலாமா 5 போடுங்களே 5 - 1 எவ்வளோ 4/2 என்ன வரும் 2 இத வந்துச்சா ப்ரீ இமேஜ் இப்போ y க்கு -2 போடுங்களே y க்கு -2 போடுங்க என்ன வரும் y க்கு -2 போட்டா சாரி x க்கு -2 போட்டா y என்னவா இருக்கு -3 ஆ இருக்கு x -2 வந்தா y என்ன இருக்கு -3 ஆ இருக்கு அப்ப y க்கு -3 போடுங்க இங்க என்ன வரும் then பாருங்க y1 வந்து -3 போட்டா x1 என்ன வருது -3 - 1/2 this is -4/2 this is -2 அப்ப -3 ஓட ப்ரீ இமேஜ் யாரு பாருங்க -3 ஓட ப்ரீ இமேஜ் யாரு -2 அதே மாதிரி y வந்து 2 ஆ இருக்கும் இங்க போடுங்க when y1 = 2 ஆ இருந்து வெச்சுக்கோங்க 2 போட்டீங்கன்னா இங்க என்ன வரும் 2 - 1 அப்ப x1 என்ன ஆகும் 2 - 1 1/2 அப்ப பாருங்க y1 2 ஆ இருந்தா x ஓட ப்ரீ இமேஜ் யாரு x ப்ரீ இமேஜ் யாரு y அந்த 2 ஓட ப்ரீ இமேஜ் யாரு 1/2 அப்படினா என்ன தெரியுது நமக்கு இங்க இருக்க ஒவ்வொரு y க்கும் கரெஸ்பாண்டிங்கா ப்ரீ இமேஜ் கிடைக்குது அந்த ப்ரீ இமேஜ் தான் இது அந்த ப்ரீ இமேஜ் தான் இது அப்படி நமக்கு தெரியுது அப்படினா என்ன அர்த்தம் இந்த ஃபங்க்ஷன் வந்து எது இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுச்சு நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு onto ஆயிடுச்சு therefore f is என்ன ஆயிடுச்சு onto ஆயிடுச்சு ஏற்கனவே f என்னவா இருக்கு நமக்கு 1 to 1 சொல்லிட்டோம் f என்ன சொல்லிட்டோம் 1 to 1 சொல்லிட்டோம் அப்ப இப்போ என்னவா இருக்கு onto ஆவும் இருக்கு அதனால கன்க்ளூட் பண்ணிடலாமா அதனால நம்ம என்ன சொல்லலாம் therefore f is 1 1 and onto அப்படினா என்ன அர்த்தம் f is a bijection
f is a bijection அப்படினு கன்க்ளூஷன் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ஓகேவா ரைட் வெல்கம் ஸ்டூடண்ட்ஸ் ப்ராப்ளம் 7 நம்ம எக்சர்சைஸ் போட்டுட்டு இருக்கோம் 1.4 ல ப்ராப்ளம் 7 அதுல சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்திருக்கா f of x is equal to 3 minus 4x2 அத நம்ம என்ன செக் பண்ண சொல்றோம் பைஜெக்டிவா பைஜெக்டிவ்னா நம்ம என்ன பண்றோம் 1 to 1 on 2 ரெண்டுமே இருந்தா பைஜெக்டிவ் ரெண்டுல ஏதாவது ஒன்னு அடி வாங்கினாலும் ஃபெயில் பண்ணாலும் அது என்னவா இருக்காது பைஜெக்டிவா இருக்காது இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்களே இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைன் பாருங்க ரியல் நம்பர்ஸ் தான் கோடொமைன் என்னது ரியல் நம்பர்ஸ் தான் அதனால x வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் டொமைன்ல இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க f of -1 இங்க -1 போட்டா அப்ப இங்க -1 போடணும் என்ன வரும் 3 minus 4 into -1 square so this is 3 minus 4 is -1 அதே மாதிரி f of +1 போடுங்க போடிங்கனா 3 minus 4 into 1 square அது என்னடா 3 minus 4 தான் சோ அப்ப இதுல என்ன தெரியுது -1 னா 1 க்கு தான் -1 க்கு தான் மேப் ஆகுது 1 என்ன பண்ணுது -1 க்கு தான் மேப் ஆகுது அப்ப many elements are mapped to single element therefore f is many to 1 many to 1 na not 1 to 1 என்ன சொல்லிடலாம் not 1 to 1 not 1 to 1 அப்ப இது 1 to 1 இல்லன்னு வெச்சுக்கோங்க அது என்னவா இருக்காது பைஜெக்டிவா இருக்காது ஓகேவா அப்ப ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனாலே பைஜெக்டிவா இருக்காது ஓகே அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா வெச்சீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் போட்டா இப்படி வரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் போடிங்கனா இப்படி வரும் இதான் வந்து கிராஃப் சோ y is equal to 3 minus 4x2 இதான் கிராஃப் ஆஃப் தி ஃபங்க்ஷன் இப்ப பாருங்க இந்த கிராஃபோட அதிகபட்ச y வேல்யூ வந்து 3 இந்த கிராஃபோட அதிகபட்ச y வேல்யூ வந்து 3 அப்ப y க்கு 3 க்கு மேல போனா வெச்சுக்கோங்களேன் 3 க்கு மேல 3 விட பெருசா இருக்க எந்த ரியல் நம்பருக்கும் ப்ரீ இமேஜே இருக்காது அப்ப இதுக்கு மேல இருக்க எந்த நம்பருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் 4 க்கு என்ன இருக்காது ப்ரீ இமேஜ் இருக்காது அண்டர் திஸ் ஃபங்க்ஷன் அப்படினா என்ன அர்த்தம் இந்த ஃபங்க்ஷன் என்ன கிடையாது on to கிடையாது இந்த ஃபங்க்ஷன் வந்து on to கிடையாது ஆனா 3 க்கு கீழ இருக்க நம்பருக்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் y வந்து நீங்க என்ன பண்ணலாம் 1 ன்னு எடுத்துக்கோங்களேன் இந்த இடத்துல y 1 ன்னு போட்டுங்க வச்சுக்கலாம் y வந்து -1 ன்னு போடுங்க இந்த இடத்துல y வந்து -1 then y is equal to -1 போட்டுங்க வச்சுக்கலாம் அப்ப என்ன வரும் -1 இந்த 3 இந்த பக்கம் வந்தா -3 is equal to -4x2 அப்ப -4 is equal to -4x2 -4 ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணிடு அப்ப x2 is equal to 1 அப்ப x is equal to plus or minus 1 அப்ப y -1 க்கு ரெண்டு ப்ரீ இமேஜ் கிடைக்கும் ஒன்னு -1 இது +1 ரெண்டு ப்ரீ இமேஜ் y -1 அப்படிங்கிறதுக்கு இது y is equal to -1 அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ப்ரீ இமேஜ் கிடைக்கும் x is equal to -1 பண்ணு x is equal to +1 பண்ணு அப்ப இதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கு y is equal to -1 க்கு ப்ரீ இமேஜ் இருக்கு அதாவது any number less than 3 ஆ இருந்தா ப்ரீ இமேஜ் இருக்கும் any real number greater than 3 க்கு என்ன இருக்காது ப்ரீ இமேஜ் இருக்காது அதனால இந்த ஃபங்க்ஷன் என்ன கிடையாது on to கிடையாது அதனால ஃபங்க்ஷன் அது on to கிடையாது அதனால சொல்லிடலாம் f is not on to அப்ப கம்பைன் பண்ணி எழுதிடலாம் therefore f is neither 1 இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது nor on to அதனால f is not a bijection f is not a bijection சோ இதான் வந்து ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன் வந்து பைஜெக்ஷனாக இருக்காது அப்படிங்கறது ஆன்சர் ஓகேவா ரைட்